காயம் அரைச்சிடா பாருடா. கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன்டா. வரதுக்கிட்ட நான் கேட்குறேன். அது இல்லை, அவன் வேற. வருது வெளிச்சத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. காத்தாட எங்கே போயிட்டு வரேன்டா. தப்பிச்சுலாம் போக மாட்டேன்டா. டேய் ப்ளீஸ்டா. சேது நதி ஒரே திசையில் தான் நகர முடியும். நதியில் இருக்கிற படகு 2 திசையில் நகரும். நதியில் இருக்கிற மீன் 4 திசையில் நகர முடியும். அதை கொத்திக்கிட்டு போகிற பறவை 5 திசையில் நகரலாம். ஆனால் கரையோரமாக உட்காந்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தனோட மனசு எல்லா திசையிலையும் நகரும். என்னப்பா சிரிப்பெல்லாம் பலமாக இருக்கு? எங்கே வேலைக்கு போய்ட்டு வரீங்களா? இல்லைப்பா, இது ரொம்ப நாளாக தட்டுப்பட்டு சாமான கண்டது. அதான் எங்கேயாவது மாட்டலாமே கொண்டு வந்தேன். கொம்பு மாட்டினா வம்பு வரான்னு சொல்லுவாங்க. நீ மாட்டி வை, வம்பு வந்தால் கொம்பு பார்த்துக்கோ. டேய் இருக்கு. இவ்வளோ நல்லா சமைப்பியா நீ? 25 வருஷம் பேச்சுலர் லைஃப்பில் இது ஒன்று தான் ஒழுங்காக கற்றுக்கிட்டது. இவ்வளோ நல்லா ருசி சாப்பிட்றீங்க. உங்களுக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்குமா? சமைக்க தெரியாத கட்டிட்டு 20 வருஷம் குடும்பம் நடத்தினா. ஏன் இவங்களுக்கு என்ன நல்லா தானே சமைக்கிறாங்க? நான் மூத்தவளை பற்றி சொன்னேன். அப்போ அவங்க அட பாவி. சமைக்கிறப்போ எதுக்கு தம்மு? ருசிக்கு சாப்பிடாண்டா, ரசிச்சு சமைக்கணும். தலே என்னது இது? பார்த்தா எப்படி தெரியுது? நீ சமைக்கிறப்ப தம் அடிக்கிறதே தெரியுது. உன் நலபாக திறமை. தள்ளு. டேய் ரத்னா, என்ன உங்க ஆளுங்க ஒன்று குசு விடுறாங்க, இல்லை கோச்சிட்டு போறாங்க. சரி இல்லையே? ஹாய், ரிச்சி எங்க? ஐயோ பேபி
சாரி பேபி சாரி சாரி வரதோ? ஐயோ சாரி இருக்கிறவங்களுக்கே இடம் இல்லை ஒருத்தி. ஷாக் ஆயிட்டியா எப்படி சர்ப்ரைஸ் யார் இது? இது அவனோட ஆளு. பார்த்து பேசாம லாட்ஜை மாற்றலாமோ? பாரு பேபி ஹையா சொல்ல தான் சரி அது எப்படி கண்டுபிடிச்ச? அதான் அரிசி உள்ள போறது ஒரு சுகம்னா வெளியே போறது பரம சுகம். பொண்டாட்டி உள்ள இருக்கும்போது ஜமீன் இங்கே இறங்கணுன்றான். இதோ வரேன். தருதுரும் மூது ஏன் அப்படி கத்துற? பண்ணி கழுத்துல மேய்ச்ச மாதிரி. மும்முரமா வேலை பார்க்கும்போது மூக்க கொண்டாந்து மூஞ்சி வச்சா பாரு நம்ம என்ன பண்றது? ஒரு நிமிஷம் ஷாக் கேட்டேன். சூப்பர். ஜமீன் யாரை புதைக்கிறீங்க? ஏய் என்ன பார்த்தா என்ன வெட்டிய மாதிரி தெரியுதா? அப்படியே மைந்தீங்க. ஏய் என்ன கொலைகான்ட்டே முடிவு பண்ணிட்டியா? தா பாரு. ஜமீன் இது நாத்தி சரகா எலிக்சர் ஆஃப் லைஃப். எலிக்கு குளிர்தா? அமிர்தம், தேவாமிர்தம். குடிதான் மனுஷனோட பரம எதிரின்ட்டு எல்லாரும் சொல்றானுங்க. ஆனா உன் எதிரிய நேசின்ட்டு எல்லா மகனும் சொல்றாங்க. கண்டிப்பா கேட்கணும்ல. மூஞ்சி ஏண்டா 8 ஊருக்கு இழுத்துட்டு போகுது? ரசிச்சு குடி. விஷத்தியா குடிக்கிற? அப்போ ஓகே. 2 வகையான ஆளுங்களை நான் நம்பவே மாட்டேன். ஒன்று குடிக்காதவன், இன்னொன்று குடிக்கிறத பிடிக்காதுன்றவன். 2 பேரும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. செம்ம மேட்ரு ஜமீன். மேட்ரா? நான் அப்படி எதுவும் சொல்லியே. யோ வயசாச்சேன்னு பார்க்குறேன். டபுள் மீனிங்க ஒரு மார்க்கமாக தான் ஏன் தெரியுற நீ? சரி சரி குழியை மூடு. நீயும் கொஞ்சம் மூடு. மண்ணு திங்க போகிற உடம்பு ஆடி பாடி அனுபவிச்சு அலங்காமல் போய் சேர வழியை பார்க்க. ஃபஸ்ட்டு எழுந்துரு, அப்புறம் பார்க்கலாம் ஆடுறது பாடுறதுனா. ஜமீன் இப்பயே கால் ஆடுது. குட் மார்னிங் மிஸ்டர் வரது. குட் மார்னிங் வாக்கிங் பீச். டார்லிங் லேட் ஆயிடுச்சு வா போலாம். வட்டா ரேடியோ ஓடுமா? தூக்கிட்டு ஓட்டினா கண்டிப்பா ஓடும். இதெல்லாம் எந்த நேரத்தில் பார்த்தாங்களோ. ஹாய். கிளம்பிட்டாங்கடா காட்டு நாரடிக்கிறதுக்கு. ஹலோ மேடம், என் கேர்ள் ஃப்ரெண்ட். மச்சி இவன் வாயுவா பிரிக்கிறான். வாயு ஒரு நாள் கண்டிப்பாக அவன் குடும்பத்தை பிரிச்சிடும் பாரு. நிச்சயமாடா பிரியும்டா. மச்சி வெளில ஒரே சூடா இருக்கு, உள்ள போலாமா? இருடா, இப்போதான் ஆட்டோ சூடு பிடிக்குது. சூடு பிடிக்குதா? மச்சி எனக்கா லவ் பண்ணிருக்க? சொல்லு சொல்லு, இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் அவகிட்டே சொல்லலை, உங்ககிட்ட எதுக்குடா சொல்லணும்? பேர் என்ன? அதை கேட்டதால் தானே பிரச்சனையே. கேட்டு சொல்லு. அதான் பணம் வந்துச்சுல, போய் பொண்ணு கேட்டுருவோம். அவங்க அப்பா ஏதாவது 7:30 கூட்டுறானா அப்படியே அடி வயிற்றுல மிதிச்சு திருக்கி எடுத்துக்கலாம். கொடலை எப்போ பார்த்தாலும் துப்பாக்கியோடயே பிறந்த மாதிரி அதை தோலில் போட்டுனே சுற்றுதே ஜமீன். அதை பற்றி என்ன நினைக்கிற? யார் அது? அது சரி, இப்போதான் ஆட்டோ சூடு பிடிக்குது. ஆடு ராஜா ஆடு. டெத்து கன்ஃபார்ம். அதை விடு, உன் மீதி கதையை சொல்லு. அவளை எங்கே பார்த்த? ஆள் எப்படி? எல்லா பொண்ணு மாதிரி தாண்டா. ஆனால் நீ எல்லாம் ஜோக்கர் தான் மச்சி.
உனக்குலாம் ஹீரோயின் செட் ஆகுதுடா, ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க.